ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். எப்போ குலோப் ஜாமுன் பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணிவிடுவேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக குலோப் ஜாமுன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அந்த டிப்ஸை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவு இந்த எம்டிஆர் ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது, எவ்வளோ வரும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி செய்கிறது, இது மாதிரி எல்லாமே இந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 175 கிராம்ஸ் இருக்கும் கரெக்டாக. இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணால் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேக்கெட் அளவு 175 கிராமு பேக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்க பாலை சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்காக பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக சாஃப்டாக தான் பிசைவோம். அப்போ தான் சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக வரும். அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மாவு நமக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தாலும் நமக்கு உருட்டவே வராது, நல்லாவும் இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் பேக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா 900 கிராம்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம கரெக்டாக ஒரு 400 கிராம்ஸ், நான் இந்த கப்பால் 2 கப் 200 கிராமை 2 கப்பாக அளந்து எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 400 கிராம் அளவு சுகர் சேர்த்திங்கன்னா 400 கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு கரைய விட்டுக்கலாம். பேக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் 900 கிராம்ஸ் மேலே போட்டிருப்பாங்க. இப்போது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோன்னா நிறைய சுகர் சிரப் மீதி ஆகிடும். இப்போது சுகர் சிரப் கூடவே நம்ம ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பவுடராக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கையில் எடுத்து பார்த்தா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். ஆயிலை தொடும்போது எந்த அளவுக்கு நமக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கம்பி பதம் எதுவுமே விட்டுறக்கூடாது. கம்பி பதம் ஏதாவது வந்துருச்சுன்னா நமக்கு குலோப் ஜாமுன் சுகர் சிரப்பில் ஊறியே வராது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். மாவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறினா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா இது நம்ம எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நமக்கு உருட்டவே வராது. ஆயிலில் போட்டால் கண்டிப்பாக அது விரிசல் வரும், பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்டிக்கியாக மட்டும் பிசைஞ்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி லைட்டாக கூட விரிசல் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஆயிலில் போடும்போது விரிசல் இல்லாமல் நமக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டைகள் உருட்டும் போதே நமக்கு அது விரிசல் வருமா வராதான்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு லைட்டாக கூட எதுலேயுமே விரிசல் இருக்காது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஆயிலை காய விடுங்க.
ஸ்லோ ஃப்ளேமில் காஞ்சாதான் நமக்கு குலோப் ஜாமுன் வந்து நல்லா பொரிஞ்சு வரும், உள்ளெல்லாம் வெந்து வரும். இப்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரே ஒரு உருண்டையை சேர்த்துட்டு நல்லா பொரியுதா இல்லை வந்து ஏதாவது விரிசல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா உருண்டைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா நம்ம மறுபடியும் கூட அதை ஏதாவது சரி பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டுட்டா நமக்கு கண்டிப்பாக அது மிஸ்டேக் ஆகிடும். இப்போது ஒன்ஸ் இது மாதிரி போட்டுட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த உருண்டைகளை இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம ஸ்பூன் வச்சு கலந்துடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஒரு 2-3 செகண்ட்க்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஏன்னா உருண்டைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து அப்படியே பிரிஞ்சு வர்றதுக்கும் உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஆயில் அந்த மாதிரி பூரிக்கெலாம் தெளித்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தெளித்து விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனால் ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போது மேலே வந்து லைட்டாக வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா உருண்டைகள் வந்து எதுவுமே விரிசல் விடாது. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம உருண்டைகளை சேர்த்துட்டு பொரித்து எடுக்கிற வரைக்குமே ஸ்லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், உருண்டைகள் வந்து லைட்டாக கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வடைவாரி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக வந்து எல்லா பக்கமும் வெந்து வரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இன்னொரு செட் ஆஃப் குலோப் ஜாமுன்ஸையும் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பொறுமையாக பொரிச்சிடுங்க. அதையும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸோடு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போது அடுத்த செட்டையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது லைட்டாக வெதுன்னு சூடு இருக்குது. சூடு இருக்கும்போதே நான் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேன். சுகர் சிரப்பும் லைட்டாக நமக்கு சூடாக இருக்கணும். அதே சமயம் குலோப் ஜாமுனும் சூடாக இருக்கணும். அப்போவே நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது நல்லா வந்து நமக்கு ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததை நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடி இன்னொரு செட்டையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் உள்ள. இப்போது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போது பாருங்கள், சூப்பராக ஊறி வந்துருச்சு. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸுக்கு ஊற விட்டாலே சூப்பராக வந்துடும். பாருங்கள், குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது. கொஞ்சம் கூட ஜீரா வந்து எக்ஸ்ட்ரா மீறாது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பேக்கெட்டில் சொல்லியிருக்க மாதிரி நிறைய சுகர் சேர்த்து பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சுகர் சிரப் மீந்துடும். நமக்கு சுகரும் வேஸ்ட்டு தான். இந்த அளவுக்கு சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.